வணக்கம் நண்பர்களே. இந்திய அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாராளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்ன அறிவிப்பு? காங்கிரஸ் உடைய காலகட்டத்தில் இங்கே பொருளாதார குற்றங்கள் பண்ணிட்டு பேங்க்ல பல ஆயிரம் கோடி ரூபாய் கடனை வாங்கிட்டு அதை கட்டாம வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போனாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய சொத்துக்களை முடக்கி அவங்க எவ்வளவு ஏமாத்திட்டு போனாங்களோ அதை நாங்கள் வசூல் பண்ணி கொடுத்துருக்கோம், பேங்குக்கிட்டே நாங்கள் திருப்பி ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. 3 பேரை முக்கியமாக குறிப்பிட்டிருக்காங்க. ஒன்று விஜய் மல்லையா. விஜய் மல்லையா கிட்ட இருந்து 14,131.6 கோடி ரூபாய் கம்ப்ளீட்டா எவ்வளவு ஏமாத்திட்டு போனாரோ கம்ப்ளீட்டா அவருடைய சொத்துக்களை முடக்கி அந்த அளவுக்கு இந்த 14,131 கோடி ரூபாய் அந்த பணத்தை பேங்கு கிட்ட நாங்கள் ஒப்படைச்சிருக்கோம், ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஒன்று. ரெண்டாவது நீரவ் மோடி. நீரவ் மோடி கிட்ட இருந்து 1052.58 கோடி ரூபாய் அவருடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டு அது மறுபடியும் பேங்குக்கு அனுப்பப்பட்டிருக்கு. மெகுல் சோக்சி கிட்ட இருந்து 2,565 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கப்பட்டு பேங்குக்கு போயிருக்கு. அப்போ 100% நாங்கள் இதில் காம்ப்ரமைஸே பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம்? செப்டம்பர் மாதம் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த 28 மீனவர்கள் பஹ்ரைன் கடற்படையினால் கைது செய்யப்பட்டாங்க. ஏன்னா எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கைது செய்யப்பட்டாங்க. அண்ணாமலை அவர்கள் வெளியுறவு மினிஸ்டருக்கு கடிதம் எழுதினார். மத்திய வெளியுறவுத்துறை அவங்களை மீட்பதற்கு நடவடிக்கை எடுத்தாங்க. இப்போ 28 மீனவர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டு தாயகம் திரும்பியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது. தாயகம் திரும்பி அந்த 28 மீனவர்களுக்கும் பாஜகவினர் தங்களுடைய வரவேற்பை தெரிவிச்சிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. இது டாபிக் 2. டாபிக் 3 என்ன பார்க்க போறோம்? டாபிக் 3 தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் கோயம்புத்தூர்ல வர 20ஆம் தேதி பேரணி நடக்குது. அண்ணாமலை கலந்துக்கிறார். அவருடைய தலைமையில தான் பேரணி நடக்குது. பாஜக, ஆர்எஸ்எஸ், விஸ்வ இந்து பரிஷத்து இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க. எதுக்காக? கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட் அதுக்கு காரணமாக மூளையாக இருந்த பாட்ஷா அப்படிங்கிறவர் சமீபத்தில் இறந்து போனார். அவருடைய இறப்புக்கு இந்த இறுதி ஊர்வலம் நடந்துச்சு. பாஜக எதுக்காக அனுமதி கொடுத்துச்சு? காவல்துறை. அவர் ஒரு டெரரிஸ்ட், தீவிரவாதி. அவருக்கு எப்படி அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு எப்படி அனுமதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக எதிர்த்தாங்க பாஜக. பாஜக என்ன அறிவிச்சாங்க அப்படின்னா, இதுதான் கருப்பு நாள், தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்குடைய கருப்பு நாள் இதுதான், இந்த அனுமதி கொடுத்தீங்களே இதுதான் பிளாக் டே. ஸோ வர 20ஆம் தேதி தமிழக சட்டம் ஒழுங்கு கருப்பு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரணி நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அறிவிச்சிருக்காங்க. இந்த பேரணியில் அண்ணாமலை கலந்துக்கிறாரு அப்படிங்கிறது லேட்டஸ்டாக தகவல். இது டாபிக் 3. டாபிக் 4 என்ன பார்க்க போறோம்? கேரளாவில் இருந்து மருத்துவ கழிவுகள், பிளாஸ்டிக்கு, இறைச்சி கழிவுகளை லாரியில் கேரளாவிலிருந்து எடுத்துகிட்டு கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக மாவட்டங்களில் கொட்டப்படுது தொடர்ந்து அப்படின்னு இந்த இஷ்யூ நீண்ட காலமாக போய்க்கிருக்கு. சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் சில பகுதிகளில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருந்துச்சு. இது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறினுச்சு. தமிழக பாஜக மாநில தலைவர்லாம் கவர்மெண்ட் இதை தடுத்து நிப்பாட்டணும், இல்லைனா கொட்டப்பட்ட குப்பைகளை நாங்களே வண்டியில் எடுத்து போட்டு மறுபடியும் கேரளாவில் போய் கொட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக அறிவிச்சாரு. இதெல்லாம் பார்த்துருப்போம். அண்ணாமலையுடைய இந்த அறிவிப்புக்கு பிறகுலாம் 37 நாட்களுக்கு பிறகு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு. இந்த விவகாரத்தில், இந்த மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் எஃப்ஐஆர் 37 கம்ப்ளைண்ட் கொடுத்து 37 நாட்களுக்கு பிறகு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் இந்த விவகாரத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க, உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை கேரள அரசாங்கமே பொறுப்பேற்று அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் இப்போ உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இது டாபிக் 4. கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, அம்பேத்கர் பற்றிய விவகாரம் இப்போ ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இப்போ அதை பற்றி நம்ம தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்கோம். நேருவுடைய முதல் கேபினெட்டில் மினிஸ்டராக இருந்த அம்பேத்கர் பதவியை ரிசைன் பண்ணுறாரு பார்த்தீங்களா. ரிசைன் பண்ணதுக்கான காரணம் என்ன, எதுக்காக நான் ரிசைன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவையில் பேச முயற்சி பண்ணுறாரு அம்பேத்கர். அம்பேத்கர் அதை பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கப்படலை. அப்போ அவைத்தலைவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் எழுதி எதுக்காக நீங்கள் ரிசைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எழுத்து வடிவில் நீங்கள் அறிக்கையாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் அறிவுறுத்தப்படுறாரு. அம்பேத்கருக்கு பயங்கர கோபம். இதை சொல்லக்கூட கூடாதா, எதுக்காக நான் இந்த கேபினெட்லேருந்து பதவியிலிருந்து நான் வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூட கூடாதா, என்னை சொல்ல அனுமதிக்காதது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு அவையிலிருந்து வெளிநடப்பு பண்ணாராம் அம்பேத்கர், எதிர்ப்பு தெரிவித்து. ஸோ இந்த அப்டேட்ஸை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிருக்கோம். ஓகே, அம்பேத்கர் விவகாரத்தை இப்போ எழுப்பி
கடந்த காலத்தில் காங்கிரஸ் அம்பேத்கருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒன்றா இப்போ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, பெரிய பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.